வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். ஷியோமியோடைய Pad 5 ஒரு டேப்லெட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேப்லெட்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனம் நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட இந்த ஷியோமியோடைய டேப்லெட் தவிர அதுக்கான அக்சசரிஸ் 2 இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு முழு விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டேபை ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுக விமர்சனத்தில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த டேப்லெட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃப்ராஸ்டர் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்டுது. இப்போ நான் அந்த ரிவ்யூக்காக தொடச்சிட்டு சும்மா பலன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகலாம் இல்லை கிடையாது. எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அப்படியே எடுத்துக்கொண்டாந்து உங்களுக்கு டெஸ்கில் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்ட தான் செய்யுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக தொடச்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி முக்கால்வாசி நேரம் ஒரு கவரோ ஒரு கேஸோ போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ இந்த டேப்லெட்டுக்கு அவங்க ஒரு ஸ்லீவ் கேஸும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லீவ் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்னுடைய சாம்சங் டேப்லெட், அதுக்கு ஒரு ஸ்லீவ் கேஸ் நான் வாங்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் கேஸ் பிளாக் கலரில் மட்டும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1999 rupees, 2000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேப்லெட்டை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்டுன்னு வச்சு பார்க்குறப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ்லாம் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பவர் பட்டனுடைய லொக்கேஷன். இந்த பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வச்சிருக்காங்க. ஸோ டேப்லெட்டை நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் ஸ்டாண்டில் வச்சு நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் சைடில் இருந்துச்சு அப்படின்னா பவர் பட்டன், இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பவர் பட்டனை கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன பிரச்சனை தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிடாக அருமையாக பண்ணியிருக்காங்க. எந்த வித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். இவங்க AMOLED பேனல் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் AMOLED பேனல் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. பட் AMOLED பேனல் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோ வெர்ஷன் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான டிஸ்பிளேயாக இருக்குது. எல்சிடி டிஸ்பிளேயாக இருந்தாலும் இது 2.5K ரெசல்யூஷனில் 120 Hz டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே டேப்லெட் இந்தியாவில். ஸோ டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன்டோர் கண்டிஷன்லையும் சரி அவுட்டர் கண்டிஷன்லையும் சரி எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிரமமே கிடையாது. தாராளமாக நல்ல படம் பார்க்கலாம். படம் பார்க்கறதுக்கு முக்கியமாக அந்த குவாட் ஸ்பீக்கர்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 11 inch டேப்லெட், ஒரு 2.5K ரெசல்யூஷன் அப்படிங்கிறப்போ அந்த பிக்சல்ஸ்லாம் ரொம்ப அருமையாக ரிச்சாக சூப்பராக தெரியுது. ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 860 கொடுத்துருக்காங்க. 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. 6GB மற்றும் 8GB வேரியன்ட்ஸ் இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB. பரவாயில்ல, நீங்கள் 6GB வேரியண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். 8GB வேரியண்ட் வாங்கணுங்கிற அவசியம் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டேப்லெட்டில் நம்ம கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஒரு அப்ளிகேஷன் திறந்து இன்னொரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் சூப்பராகவே இருக்குது. இந்த டேப்லெட் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ரொம்ப அருமையாக ஒத்துழைக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு Snapdragon 8 சீரிஸ் ப்ராசஸரோட டேப்லெட் கிடையாது. ஸோ எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் இந்த சைஸில் இருக்கக்கூடிய டேப்லெட் நம்ம என்ன பெரிய ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ண போகிறோம். நான் நிறைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கேன். யாராச்சும் அமெரிக்காவில் இருக்கிற பையன் இப்போ வீட்டில் இருக்கிற பெரியப்பாவுக்குலாம் ஒரு ஐபேடை வாங்கி ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுத்துருவாப்புல. அவங்க உடனே இந்த ரொம்ப ஆர்வமாக அந்த ஐபேடை தூக்கி அப்படி வச்சு அப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா. அவங்க எடுக்கிறதுல நமக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாது. டேப்லெட் இறக்கியான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. பட் டேப்லெட்ல யாரும் பெருசா போட்டோலாம் எடுக்க போறது கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த டேப்லெட்னுடைய ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் பேசுறப்போ இந்த ஃப்ரண்ட் கேமரா தான் முக்கியம். சார் நான் பேசுறது கிளியரா கேக்குதா அப்படிங்கறத பாருங்க. பெருசா ஒரு ஸ்டுடியோ லைட்ல ஆன் பண்ணல, வெறும் அந்த டியூப்லைட் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டியூப்லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லைட்ல கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த ரியர் கேமரா நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம், பெரிய போட்டோகிராஃபிலாம் எடுக்க போறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, இல்ல ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்து சாம்பிள் போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கேமராவுடைய சாம்பிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க.
சாஃப்ட்வேர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 மேல ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு UI. ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்டா ஆண்ட்ராய்டு இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க ஷியோமி தரப்புல இருந்து. வெதர் அப்ளிகேஷன்ல இருந்து செட்டிங்ஸ் மெனு நேவிகேஷன் பண்றதுல இருந்து லான்ச்சர்ல கீழே இருக்கிற இந்த டாக், அப்புறம் ஒரு அப்ளிகேஷனை ஈஸியா இந்த மாதிரி ஸ்மால் விண்டோ ஆக்குறது, இல்ல டூயல் விண்டோல யூஸ் பண்றக்கூடிய அப்ளிகேஷனா மாத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா தில்லாலங்கடியா அருமையா பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுடைய கால்குலேட்டர் யூஐல கூட டேப்லெட்டுக்காகவே பிரத்யேகமா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம கையில பிடிச்சி யூஸ் பண்றப்போ எந்த இடத்துல நம்ம கை கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல நம்பர்ஸ் நீங்க டைப் பண்றது வசதியா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே யோசிச்சு ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த MIUIல ஆட்ஸும் வராது. பட் இது எல்லாமே Xiaomi MI தரப்புல இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். இது தவிர நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஏதாச்சும் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது வந்து டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்டா UI இல்ல அப்படின்னா அது வந்து Xiaomi மேல குறை கிடையாது, அந்த டெவலப்பர் மேல குறை, ஆண்ட்ராய்டு ஈகோசிஸ்டம் மேல குறை. இந்த டேப்லெட்னு இல்ல, நீங்க எந்த டேப்லெட் வாங்கினாலுமே அந்த பிரச்சனை அது அப்படியே தான் இருக்கும். 8720 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸ்ல கொடுத்திருக்க 22.5 வாட் சார்ஜ் வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ 135 மினிட்ஸ் ஆகுது. 33 வாட் சார்ஜ் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். ஒன்ஸ் சார்ஜ் ஆறது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குது அப்படின்னா இது வந்து டேப்லெட் அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்கு. அப்ராக்சிமேட்டா என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து ஒரு 10% வரைக்கும் பேட்டரி 1 ஹவர் யூசேஜுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ இப்போ முக்கியமான நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த டேப்லெட் வரக்கூடிய ஆக்சசரிஸ். 2 ஆக்சசரிஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த MI உடைய பென். இந்த பென்னுடைய விலை பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். கண்டிப்பா ஒரு ஸ்டைலஸ் பென்னுக்கு வந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஓவர் பிரைஸ்ட் விஷயம் தான். பட் இருந்தாலும் Xiaomi அப்படிங்கிறப்போ அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து இது வந்து கம்மியான விலையில லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ஆஃபரா இருக்கும். இதை விட இன்னொரு பெட்டரான ஐடியா நான் வச்சிருக்கேன். அதாவது ஒரு 4 பேக்கேஜ் அவங்க லான்ச் பண்ணிருக்கலாம். எக்ஸ்ப்ளோரர் பேக் அப்படிங்கிறப்போ இந்த கீபேட் பிளஸ் இந்த பென் பிளஸ் இந்த டேப்லெட் 3 சேர்த்து அவங்க பேக்கேஜ் பண்ணிருக்கலாம். இல்ல ப்ரொடக்டிவிட்டி பேக்கேஜ் அப்படிங்கிறப்போ இந்த கீபேடையும் இந்த டேப்லெட்டையும் அவங்க பேக்கேஜ் பண்ணிருக்கலாம். இல்ல கிரியேட்டிவிட்டி பேக்கேஜ் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணி இந்த பென்னையும் டேப்லெட்டையும் அவங்க லான்ச் பண்ணிருக்கலாம். இல்ல வெறும் டேப் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு டேப் மட்டும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த பென்னுடைய யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த பென் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. லேக் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா லேக் அவ்வளவா இல்லை. இப்போ நான் டைப் பண்றப்போ இங்க அப்படி லீட் பண்ணது எப்படி பாருங்க, ஒரு ஹை அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க ஆப்பிள் பென்சில்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ லேக் இருக்க தான் செய்யும். பட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கொஞ்சம் ஸ்லோவா வரைஞ்சோம் அப்படின்னா லேக் அவ்வளவா இல்லை. ஸ்கெட்ச் பண்ணிட்டே போறீங்க, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வருது. நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு சும்மா இந்த பென்னை யூஸ் பண்ணி நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். நான் எடுத்த நோட்ஸுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாம் ரெஜெக்ஷன். அதை அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் நான் கவனிச்சது என்னன்னா, நீங்க ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி டைப் பண்ண எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா பேனா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. எழுதிட்டு அப்புறமா கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பாம்பை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அல்காரிதம்ல ஒரு சில சேஞ்ச் பண்ணாலே போதும். கண்டிப்பா சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை சால்வ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பட் இந்த பென் வந்து ரீசார்ஜபிள் பென். இந்த பென்னை நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியா USB பிளக்லாம் நீங்க தேட தேவை கிடையாது. சைட்ல இப்படி மேக்னெட் மாதிரி ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்குறப்போ பாக்ஸ்ல இருந்து எடுத்து இதுல நீங்க கனெக்ட் பண்ண உடனே இதுக்கு இரண்டுமே பேரிங் உண்டாயிரும். செட்டிங்ஸ்லயே உங்களுக்கு இந்த ஸ்டைலஸ் மற்றும் கீபோர்டுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸ்டைலஸை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் செட்டிங்ஸ் இல்ல, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல 2 பட்டன் இருக்கு. ஒரு பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் டக்குனு அங்க நோட்ஸ் வந்துரும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுத ஆரம்பிக்கலாம். இன்னொரு பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து நீங்க இப்படி டிராக் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேனாவை ஓரமா வச்சுட்டு இந்த கீபோர்டுக்கு வருவோம். இந்த கீபோர்டுடைய விலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணல. பட் கீபோர்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டி உங்களுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேக் லெதர் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் லெதர் ஃபினிஷிங் இந்த கீபோர்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடத்துலயுமே கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல அந்த ஒரு போகோ பின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க தான் போய் உங்களுடைய டேப்லெட் பேராக போகுது.
ஸோ இதுக்குன்னு தனியாக நீங்கள் சார்ஜிங்லாம் பண்ண தேவையில்லை. இது ப்ளூடூத் டிவைஸ்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டேப்லெட் நீங்கள் எந்த ஒரு Xiaomi Pad 5 நீங்கள் வச்சாலுமே அதில் இமீடியட்டாக அது பேர் ஆகி உங்களுக்கு டைப்புக்கான இன்புட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கவரில் எப்படி நம்ம டேப்பை பொறுத்துறது அப்படின்னா, இங்கே எந்த விதமான எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பெரிய மேக்னெட் இருக்கு. ஸோ அந்த மேக்னெட் போய் இங்கே ஒட்டிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு மேட்டர். மேக்னெட்டில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக ஒட்டிக்கும். திறந்தோம்னா ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடும், க்ளோஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக லாக்கும் ஆகிடுது. இப்போ இதை இப்படி வச்சு இந்த இடத்துல வச்சு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நோட் பண்ணது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு கவரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீபோர்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு டேப்லெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நேச்சுரலாக என்ன பண்ணுவோம், பின்னாடி மடக்கி விட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த மேக்னெட் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா என்டையர் கவரே பிஞ்சு தனியாக கீழே விழுகிற மாதிரி ஒரு இது வருது. ஸோ இந்த இடத்துல அவங்க மேக்னெட் லாக்கை தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு துணியை கொடுத்து ஒரு பிளாஸ்டிக்கை கொடுத்து இந்த இடத்துல ஒரு இடுக்கில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி திருப்பி போட்டு நம்ம யூஸ் பண்றதுக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி ஓபன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் நான் பின்னாடி மடக்கிறேனோ இந்த சைடுல இங்கேயும் பாத்தீங்கன்னா அது விரிஞ்சுக்குது. சரி, அது பரவாயில்ல, இது கேஸினுடைய டிசைன் பிரச்சனை. டைப் பண்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையான கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீபோர்ட் டைப்பிங் டெஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்றதுக்கு சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. இது ரொம்ப ஒரு பெரிய கீபோர்ட்லாம் கிடையாது. சின்ன ஒரு 11 இன்ச் டேப்லெட்டுக்கு ஒரு கீபோர்ட் பாய் சைஸ்ல பண்ணணும் அப்படின்னா அது இந்த சைஸுக்குள்ள அவங்க என்ன பண்ணணுமோ அதை அருமையா பண்ணிருக்காங்க. ஒரு டேப்லெட்டுக்கு ஒரு பேசிக் கீபோர்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா, கவரோட சேர்ந்த கீபோர்டு தேவை அப்படின்னா இந்த கவர் கீபோர்டு சூப்பரா ஒர்க் ஆகுது. என்ன இதோடைய விலை மட்டும் இப்பொழுதுக்கு தெரியல. விலை தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வாங்கவே முடியாது. இதுக்கு பதிலாக ஒரு 2000 ரூபாய்க்கு தனியா ஒரு ஜெப்ரானிக்ஸ்னுடைய கீபோர்ட்லாம் போட்டேன் பாத்தீங்களா, அதை கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 1000 ரூபாய்க்கு தேர்ட் பார்ட்டில எவனாச்சும் ஒரு மார்க்கெட்ல ஒரு இதுக்கு டேப்லெட் கண்டிப்பா ஒரு கவர் ஒன்று போட்டுருவான். அதை வாங்கிட்டு நம்ம பிரச்சனை முடிஞ்சுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்டை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தேவையான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம் கார்டு ஆப்ஷன் இதுல கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் வைஃபை பெனிட்ரேஷனை விட சிம் கார்டுடைய இன்டர்நெட் பெனிட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. ஸோ சிம் கார்டு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு வேரியன்ட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். விரைவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். AMOLED பேனல் இல்லையே அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் குறையா சொல்றதுனால நான் சொல்றேன் வெளியே. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே பாருங்க, இப்போ சூப்பரா இருக்கு டிஸ்பிளே. AMOLED பேனல் இல்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு குறையா தெரியல. AMOLED பேனல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க முடியாது. காஸ்ட்டை இன்னும் அவங்க இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 33 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருந்தும் அவங்க பாக்ஸுக்குள்ள 22.5 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் கொடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனா ஒரு 8700 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்டான சார்ஜர் கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அட்வான்டேஜ். பட் இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு டேப் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெஸ்ட் டேபா இருக்கிறது, நல்ல ஸ்பெசிபிகேஷன்ஸோட நல்ல ஒரு தரமான ஒரு கம்ப்ளீட் ஈகோசிஸ்டம் பேக்கேஜோட இருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் இந்த Xiaomiயோட Pad 5. பிரவுசிங்க்கு, சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்க்கு, சின்ன சின்ன ப்ரொடக்டிவிட்டி வேலைகளுக்குலாம் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலாக இந்த டேப்லெட் பிளஸ் இந்த கீபோர்ட் இந்த காம்பினேஷன்ல வாங்கிட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த Xiaomiயோட Pad 5 ஓட ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. யூசுவலா இந்த மாதிரி டேப்லெட் பேனா எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அதெல்லாம் நம்ம எழுதாமே நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.